ரொம்ப நேரம் படுத்துகிட்டே இருக்கிறதுன்றது காலில் வந்து டிவிடின்ற ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணும். டிவிடினா ரத்தம் உறையிற தன்மை. எக்ஸசைசஸ் பண்ணுறதுனால யாருக்கும் நார்மல் டெலிவரி கன்ஃபார்ம் கிடையாது, இல்லை நடக்குன்றது கிடையாது. குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குது, பனிக்கூடத்தில் நீர் எப்படி இருக்குது, நஞ்சு அந்த இடத்துல இருக்குது, ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, இப்படின்னு பல விஷயங்களை பொறுத்து தான் லேட்டாக தான் அவங்க வந்து ப்ரெக்னென்சிக்குள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சில நேரங்களில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். நஞ்சு கீழ் பகுதியில் இருக்கலாம், கர்ப்பப்பை வாய் ஷார்ட்டாக இருக்கலாம். இன்றைக்கி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே 0 உங்களுக்கு. நெக்ஸ்ட் டே இஸ் த ஃபர்ஸ்ட் டே, மேக்ஸிமம் செகண்ட் டே we will start asking the patient to walk. இந்த குண்டா இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து சிசேரியன் தான். ஸோ அதுக்கு உங்களோட பிளட் ஃப்ளோவில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பேபிக்கு போகிற பிளட் ஃப்ளோ, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் we will say okay, அப்போ அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி இஸ் நாட் பாசிபிள், ஏன்னா அதில் காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக வரலான்றது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இந்த சிசேரியன் அப்படின்னா நீ பெட்ல படுத்துக்கிட்டே இருக்கணும், எழுந்துக்கவே கூடாது. ஏன்னா அது அப்படி இருக்கும், வலி அப்படி இருக்கும். ஸோ அதனால் நீ எழுந்துக்கவே கூடாது. லிட்டராக 30 days to 40 days you want to be complete in the bed. வெறும் வந்து ஃபீட் பண்ண மட்டும் எழுந்துக்கணும், மற்றபடி எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களே நினச்சிட்டு ஒன்று சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 30 days பெட்டில் இருந்தால் you will have bed sores only. அந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிடும். யார் இப்படி சொல்கிறான்னு தெரியல. பட் we say 1.5 to 2 days POD 0ன்னு சொல்லுவோம். இன்றைக்கி சர்ஜரி பண்ணால் இன்றைக்கி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே 0 உங்களுக்கு. நெக்ஸ்ட் டே இஸ் த ஃபர்ஸ்ட் டே, மேக்ஸிமம் செகண்ட் டே we will start asking the patient to walk. பெயின்ன்றது இருக்கும் ஸ்ரீவித்யா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பர்சன். ஒருத்தவங்களோட பெயின் த்ரெஷோல்ட் வேறு மாதிரி இருக்கும். சில பேரால் சில வலியை தாங்க முடியும், சில பேரோட வலி தாங்குற கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் பெயின் கில்லர்ஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால நம்ம ஓவர்லோட் பண்ண முடியாது, நிறைய பெயின் கில்லர்ஸ் நிறைய செடேட்டிவ்ஸ்னு கொடுக்க முடியாது. ஸோ அப்படி நம்ம மினிமலைஸ் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் பெயின் இருக்கும். பட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வாக்கிங், யூ ஹாவ் டு ஸ்டார்ட் மொபிலைசிங். சீக்கிரமாக வாக் பண்ணுறது, அடிக்கடி அங்கே நடந்து போய் சில விஷயங்களை பண்ணுறதுன்றது குடலோட மூவ்மெண்ட்டையுமே கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணும். அப்போ தான் சாப்பிட்டது கடகடன்னு செரிக்க ஆரம்பிக்கும். அண்ட் அங்கே உள்ளே இருக்க கேஸ் அக்யூமுலேஷன் இருந்தால் அதுவுமே ரிலீவ் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ மோஸ்ட்லி POD 2, அதாவது செகண்ட் டே சர்ஜரி பண்ண 2வது நாளே we'll ask them to walk. கொஞ்சமாக லைக் மூவ் டு த ரெஸ்ட் ரூம் அண்ட் பேக், அந்த மாதிரி அவங்க ரெஸ்ட் ரூம் போய் யூஸ் பண்ணலாம், திரும்ப வரலாம், கொஞ்சம் நடக்கலாம். தே கேன் கோ ஃபீட் த சைல்டு, உட்காந்து சைல்டை ஃபீட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து படுக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். மேக்ஸிமம் 5 டேஸ்க்கு அப்புறம் தே கேன் பி நார்மல் ஆஸ் இன் வலி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். எப்பவும் போல் எல்லா வேலைகளையும் செய்ய முடியாது. பட் அட்லீஸ்ட் தே கேன் டூ தேர் ஓன் திங்ஸ் லைக் ரெஸ்ட் ரூம் போகிறது, வர்றது, சைல்டை வந்து தூக்குறது, ஃபீட் பண்ணுறது, சைல்டுக்கான விஷயங்கள் பண்ணுறது, அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் அப்சல்யூட்லி நார்மல், பண்ணணும். இன்ஃபேக்ட் ரொம்ப நேரம் படுத்துகிட்டே இருக்கிறதுன்றது காலில் வந்து டிவிடின்ற ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணும். டிவிடினா ரத்தம் உறையிற தன்மை. கால் பகுதியில் இருக்கிற அந்த வெயின்ஸில் வந்து ரத்தம் வந்து போயிட்டே இருக்கணும், அந்த சீராக போயிட்டே இருக்கணும். படுத்தே இருந்து ஒரு இடத்துல மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்தால் அதில் ரத்தம் வந்து கிளாட் ஆகி அதனால சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு மொபிலிட்டி இல்லாமல் இருக்கவே கூடாது. they should start moving as soon as possible. ரொம்ப முக்கியம் அது. அது இன்னொன்று வந்து வீட்டு வேலை பார்த்தா நார்மல் டெலிவரி, எக்ஸசைஸ்லாம் எதுவும் வேண்டாம், இதெல்லாம் பண்ணாதீங்க. வீட்டு குனிஞ்சு நிமிர்ந்து உங்கள் வீட்டுக்கார் பேண்ட்டை போட்டு அலசி வளர்த்துங்க, வீட்டுக்கு மாப் போடுங்க, இதெல்லாம் பண்ணால் வந்து கன்ஃபார்ம் நார்மல் டெலிவரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க மேம். இது எனக்கு சரி, நீங்கள் சிரிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மித் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ நிறைய டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணதுமே கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அது வேண்டாம் இதை பண்ணுங்க அப்படின்னு வீட்டில் சொல்கிறாங்க மேம். இதுக்கு உங்கள் பதில் என்னவா இருக்கு? எப்போவுமே ஸ்ரீவித்யா, ஈவன் எக்ஸசைசஸ் எக்ஸசைசஸ் பண்ணுறதுனால யாருக்கும் நார்மல் டெலிவரி கன்ஃபார்ம் கிடையாது, இல்லை நடக்குன்றது கிடையாது. அதுவும் இல்லாமல் ப்ரெக்னென்சியோட ஆரம்பத்துலேருந்தே நீ வந்து எல்லா வேலைகளையும் வந்து இழுத்து போட்டு பண்ணாதான் உனக்கு நார்மல் டெலிவரி நடக்கும்னு போட்டு அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ணுறதும் இட்ஸ் நாட் த ரைட் அட்வைஸ், ரைட்? ஸோ ஒரு குழந்தை நார்மலாக பிறக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் முக்கியம். முதல்ல குழந்தையோட தலை அந்த டைமில் டெலிவர் ஆக போகிற அந்த டைமில் எந்த
பொசிஷனில் இருக்குது, அண்ட் கர்ப்பப்பை வாய்ப்பகுதி எவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்குது, எப்படி ஓப்பன் ஆகுது, அண்ட் குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குது, பனிக்கூடத்தில் நீர் எப்படி இருக்குது, நஞ்சு அந்த இடத்துல இருக்குது, ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, இப்படின்னு பல விஷயங்களை பொறுத்து தான் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்குமா இல்லையா. அவங்களோட ஹைட் கூட ஒரு இதுவாக சொல்லலாம். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்போது சில நேரங்களில் பெல்விஸ் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, தே கேன் பி சிபிடின்னு சொல்லுவோம். அந்த தலைக்கும் பெல்விஸ்க்குமான அந்த ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நார்மல் டெலிவரி சில நேரங்களில் பாசிபிள் இல்லாமல் போகலாம். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு, தட் இஸ் லெஸ் தென் 145 சென்டிமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து டிசைட் பண்ணுமே தவிர நாட் யுவர் எக்ஸசைஸ். உங்கள் எக்ஸசைசஸ் என்ன பண்ணும், இப்போ நீங்கள் ஒரு சில எக்ஸசைஸ் நம்ம பண்ண சொல்கிறோம் நார்மல் டெலிவரிக்குன்னா, அது அங்கே இருக்க தசைகளை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும், அங்கே இருக்க தசைகளை டோன் பண்ணும். ஸோ நார்மல் டெலிவரி நடக்கும்பொழுது அதை எய்ட் பண்ணும், அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தலை கீழே இறங்குதுன்னா அதுக்கு அந்த தசைகள் வந்து ஒத்துழைக்கும். ரொம்ப வந்து தசைகளை வந்து இது வரைக்கும் எக்ஸசைஸே பண்ணாமல் எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெங்தனிங்கும் இல்லாமல் இருந்தால் சில நேரங்களில் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காது, டிலே ஆகும், ரொம்ப நேரம் ஆகும் நார்மல் டெலிவரிக்கு. இல்லை சில நேரங்களில் வந்து பெயினோ இல்லை டிஸ்கம்ஃபர்ட்டோ ரொம்ப அவங்க அதிகமாக ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த தசைகளை வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஆக்டிவாகவும் டோன்டாகவும் வைக்கிறதுக்கு தான் எக்ஸசைஸஸே தவிர அதனால நார்மல் டெலிவரி நடக்கும்ன்றது உண்மை கிடையாது. வீட்டு வேலைகள் செய்யலாம், செய்யக்கூடாது செய்யணும் அப்படின்றதுல அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் அவங்க ப்ரெக்னென்சியில் இல்லைன்னா சின்ன சின்ன வேலைகள் கண்டிப்பாக அவங்க செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம பார்க்குற நிறையா ப்ரெக்னென்சிஸ், இப்போது லேட் மேரேஜஸ், லேட்டாக தான் அவங்க வந்து ப்ரெக்னென்சிக்குள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சில நேரங்களில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். நஞ்சு கீழ்ப்பகுதியில் இருக்கலாம், கர்ப்பப்பை வாய் ஷார்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் வந்து ரொம்ப வேலை செய்யுங்க, ஸ்ட்ரெயின் பண்ணுங்கன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும்போது அதுவே சில காம்ப்ளிகேஷன்ஸில் போய் முடியலாம். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட கேட்க சொல்லணும். அவங்க டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ, இல்லை எக்ஸசைஸ் ஆரம்பத்துலேருந்தே பண்ணுங்கள், எல்லாமே நீங்கள் ஆக்டிவாக பண்ணுங்கன்னா they can do those exercises, they can do those work, வீட்டில் இருக்க ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாமே பண்ணலாம். பட் இல்லை கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் then they have to limit it towards the end. குழந்தை நல்லா வளர்ந்துருச்சு, இதுக்கப்புறம் வலி வந்தாலும் பிரச்சனை இல்லைன்ற தருணங்களில் நல்லா எக்ஸசைசஸ் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி மசில் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது, ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணுறது, அது லங் காம்ப்ளைன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுன்றது நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின் எனக்கு, ஏன்னா இந்த குண்டா இருக்கிறவங்க லைக் ஒபீசியாக இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து சிசேரியன் தான். அவங்களுக்கு C-செக்ஷன் வந்து ரொம்ப வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப கடினம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தான் சொல்கிறாங்க. நடக்காது. நடக்காது. அவங்க சிசேரியன் தான் நடக்கும் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. ஸோ அதுக்கு உங்களோட பதில்? ஸோ இதெல்லாம் உண்மை கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. உங்களோட வெயிட் என்ன இருக்குது, நீங்கள் வந்து லைக் என்ன மாதிரி ஒரு ஒபிசிட்டியில் இருக்கீங்க, என்ன மாதிரி BMIயில் இருக்கீங்கன்றது உங்களோட டெலிவரியோட மோடை டிசைட் பண்ணாது, எப்படி டெலிவர் பண்ண போகிறீங்கன்றது டிசைட் பண்ணாது. பட் சில நேரங்களில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். கொஞ்சம் அவங்க வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கும் போது அவங்களுக்கு சுகரோ பிபியோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ப்ரெக்னென்சி அப்போது வரலாம். ஸோ பிபி ரொம்ப ஹையாக இருக்குது, சுகர்ஸ் ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, இல்லை வேறு சில பிரச்சனைகள் அது கூட இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் ஃப்ளோவில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பேபிக்கு போகிற பிளட் ஃப்ளோ, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் we will say ஓகே, அப்போது அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி இஸ் நாட் பாசிபிள், ஏன்னா அதில் காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக வரலான்றது. பட் இருந்தாலும் இது எதுவுமே இல்லை அவங்களுக்கு, ஜஸ்ட்டு அவங்க கொஞ்சம் வெயிட் மட்டும்தான் அதிகமாக இருக்காங்க, மற்றபடி எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இல்லைன்னா டெஃபினெட்லி தே கேன் கோ ஃபார் அ நார்மல் டெலிவரி. அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி CPDன்னு சொல்லுவோம், செஃபலோ பெல்விக் டிஸ்ப்ரப்போர்ஷன். ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க இல்லையா, இப்போ இந்த உமன் வந்து ஒரு 140 சென்டிமீட்டர்ஸ் to 145 சென்டிமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சில நேரங்களில் அந்த பெல்விஸ், அந்த இடுப்பு எலும்பு வந்து அந்த ஓப்பனிங் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ தலையும் அந்த ஓப்பனிங்கும் வந்து கரெக்டாக வந்து அந்த ரேஷியோ கரெக்டாக இல்லாததுனால தலை கீழே இறங்குறதுல சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான், அதுவும் வந்து ஆக்டிவாக அவங்களுக்கு வலி வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் கணிக்க முடியும், ஓகே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் we will say இல்லை we should go for a C-section அப்படின்ற மாதிரி. மற்றபடி வெயிட் அதிகமாக இருக்கிறதோ கம்மியாக இருக்கிறதோ ஒரு காரணமே கிடையாது ஃபார் எனி டெலிவரி. ஸோ தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்ரீவித்யா. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.